Hello, Vanakkam, Namaskaram, Namaste. Today we are going to discuss about Indian squad for Asia Cup, some interesting fact about Asia Cup and new ICC rules. Let's discuss. Welcome to PK Infotainment. நமக்கு ஏஷியா கப் துபாயில் செப்டம்பரில் தொடங்கும். லாஸ்ட் வீக் பிசிசிஐ இந்தியன் ஸ்குவாட் கி கோஷ்னா கி அண்டர் சூரியகுமார் கேப்டன்சி 15 மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டீம் என்னன்னு பார்ப்போம். ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக், கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். மிடில் ஆர்டர்ஸ் தூபே, ரிங்கு. விக்கெட் கீப்பர் சஞ்சு, ஜிதேஷ். பவுலிங் பும்ரா, ஹர்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. ஸ்பின்னர்ஸ் வருண் அண்ட் குல்தீப். ஸோ ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஷ்வால், ரியான் பராக், ஜுரேல், பிரசித் கிருஷ்ணா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஓகே, இந்த ஏஷியா கப்பில் விளையாட போகிற டீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், யுஏஇ, ஓமன் அண்ட் ஹாங்காங். ஸோ இந்த 8 டீம் தான் இந்த ஏஷியா கப்பில் விளையாட போகிறாங்க. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கிரிட்டிக்ஸ் கிட்ட இருந்தும் சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் இப்போ வரைக்கும் நிறைய கன்சர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. மேக்ஸிமம் கன்சர்ன்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேர் இஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் ஹேவிங் அன் அன்பிலீவபிள் ரெக்கார்ட். லாஸ்ட் ஐபிஎல் சீசன்ல 600+ ரன் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாம பஞ்சாபை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. அதே மாதிரி ஜெய்ஷ்வாலை ஏன் டீம்ல எடுக்கல அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி நிறைய கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா எந்த பேசிஸ்ல தூபேவையும் ரிங்குவையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்த விட அதிகமா கான்ட்ரவர்சியா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஹர்ஷித் ராணா. ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல்ல இவரை விட நிறைய பேருக்கு பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்தது. பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் சீசன்ல லீடிங் விக்கெட் டேக்கர். ஸோ ஹர்ஷித் ராணாக்கு பதில் பிரசித் கிருஷ்ணாவே நம்ம எடுத்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகமாக பேசப்பட்டது சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தது. பிகாஸ் ஆஃப் தட் சஞ்சு மே நாட் கெட் அ சான்ஸ் இன் த டீம். ஏன்னா சுப்மன் கில் நீங்க வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுனால அவர் தான் அபிஷேக் கூட சேர்ந்து ஓபன் பண்ண போறாரு. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடும்போது பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. நேற்று நடந்த கேஎஸ்எல் லீக்ல கூட சஞ்சு சாம்சன் 121 ரவுண்ட்ஸ் அவுட் ஆஃப் 51 பால்ஸ்ல அடிச்சிருக்காரு. ஸோ கம்பேர்ட் டு மிடில் ஆர்டர் சஞ்சு டாப் ஆர்டர்ல பயங்கர பெஸ்டா ஆடுவாரு. ஸோ இப்போ நீங்கள் வைஸ் கேப்டன் சுமன் கில்லுக்கு அனௌன்ஸ் பண்ணதுனால ஜிதேஷ் சர்மாவை தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம செலக்ஷன் கமிட்டி என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ராங் வித் ஸ்ரேயாஸ் ஐயர். நமக்கு யாரை மாட்டு ஸ்தாபிக்கான் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ரிங்குக்கு பதில் அந்த பொசிஷனில் ஸ்ரேயாஸ் ஐயர் கொண்டு வரலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. துபாயில் ஸ்லோ பிச். ஸோ இன்கேஸ் கேப்டனுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஒன்று தேவைப்பட்டா அபிஷேக் கூடுதல் பிளஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அபிஷேக் எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. லாஸ்ட் ஐபிஎல் ஜிதேஷ் சர்மா பெஸ்ட் ஐபிஎல்லாக இருந்தது. ஸோ அவரோட கம்பேக்கு ஒரு வாய்ப்பாக தான் ஜிதேஷ் சர்மாவும் டீம்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கிரிட்டிக்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னா ஜிதேஷ் சர்மாக்கு அப்ளிகபிள் ஆகிற ரூல்ஸ் பிரசித் கிருஷ்ணாக்கு ஆகாதா? அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். நியாயப்படி ஹர்ஷித் ராணாக்கு பதில் பிரசித் இருந்திருந்தா டீமுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. நிச்சயம் கப்போட வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஏஷியா கப்ஸ். 1985 தான் ஃபர்ஸ்ட் ஏஷியா கப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏஷியன் கான்டினென்ட்குள்ள இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் விளையாடுவாங்க. ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்ற போர்டு தான் இந்த கேமை நடத்திட்டு வருது. டில் 2015 நம்ம வெறும் ஓடிஐஸ் மட்டும் தான் ஏஷியா கப்ல விளையாண்டுட்டு இருந்தோம். 2016 தான் நம்ம ஃபர்ஸ்ட் T20 ஏஷியா கப்ல விளையாட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொட்டேஷன் பேசிஸ்ல T20s அண்ட் ஓடிஐஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்தியா 8 டைம்ஸ் ஏஷியா கப்பை வின் பண்ணிருக்கு. 7 டைம்ஸ் ஓடிஐஸ், 1 T20s. ஸ்ரீலங்கா 6 டைம்ஸ் ஏஷியா கப் வின் பண்ணிருக்காங்க. 5 ஓடிஐஸ் அண்ட் 1 T20s. பாகிஸ்தான் 2 டைம் ஓடிஐஸ் ஏஷியா கப்ல வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஏஷியா கப் வின்னர் இந்தியா தான். ஐசிசி ரீசெண்டா நிறைய ரூல் சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பன்னி ஹாப் அப்படின்னு சொல்லப்படுற கேட்ச். நம்ம பவுண்டரி லைன்ல 6 போற பால கேட்ச் பிடிச்சி பால ஏர்ல த்ரோ பண்ணிட்டு உள்ள வந்து பிடிப்போம். இப்போ அந்த ரூல்ஸ்ல என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா யூ கேன் டச் த பால் ஒன்லி ஒன்ஸ் அவுட் சைட் பவுண்டரி. பவுண்டரி லைன்ல நீங்க பால கேட்ச் பிடிச்சி 6 லைனுக்குள்ள போனீங்கன்னா ஏர்ல ஒரே ஒரு டைம் தான் டச் பண்ணணும். செகண்ட் டச் நீங்க கிரவுண்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பவுண்டரி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓவருக்கு இடையில் 60 செகண்டில் கூடுதல் எடுத்தால் ஆஃப்டர் 2 வார்னிங் 5 ரன் பெனால்டி கொடுக்கப்படும். நோ பால்ல நீங்க அடிச்ச பால் கேட்ச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரன் மட்டும்தான். இன்கேஸ் அந்த கேட்ச் டிராப் ஆகுது அப்படின்னா நீங்க ஓடி எடுத்த ரன்னோட சேர்ந்து நோ பாலுக்கு இருக்கிற ஒரு ரன்னும் சேர்ந்து வரும். கன்கஷன் புரோட்டோகால். மேட்ச் ஆடும்போது சிவியரா இன்ஜூர் ஆகி நம்ம அந்த பிளேயருக்கு பதில் வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இனிமேட்டு நம்ம பிளேயிங் 11s கொடுக்கும்போது கன்கஷன் பிளேயர் லிஸ்ட்டும் கொடுக்கணும். இதில் 5 பேர் இருக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன், பவுலர், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர் அண்ட் ஸ்பின். அடிப்பட்ட பிளேயர் அடுத்த 7 நாள் எந்த மேட்சும் விளையாடக்கூடாது. இது கன்கஷன் புரோட்டோகாலோட ரூல். டிஆர்எஸ்ல 2 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் ஆர் பவுலிங் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது ஒரே பால்ல 2 அவுட் அப்பீல் பண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ஸ்மேன் பால் ஆடும்போது நீங்க LBW அப்பீல் பண்றீங்க, அவுட் சைட் கிரீஸ்ல ரன் அவுட்டும் அப்பீல் பண்றீங்க அப்படின்னா டிஆர்எஸ்ல
ஃபர்ஸ்ட் எல்பிடபிள்யூ செக் பண்ணுவாங்க. அதில் அவுட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது செக் பண்ண வேணும்னு அவசியமே இல்லை. அதோட பால் டெட்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பாலை சைன் பண்ணுறதுக்கு எச் யூஸ் பண்ணி சைன் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பால் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேட்டு வார்னிங் தான் கொடுப்பாங்க, பாலை ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம்னு ஐசிசி சொல்லியிருக்காங்க. Hope you got some information today. Like and subscribe for more videos. Thank you.